கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இல்லையா? கர்த்தர் நம்மை தேடி வந்து நமக்கு என்னெல்லாம் தருகிறார், நமக்கு எப்படி புத்திமதி கொடுக்கிறார், இதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. மிகப்பெரிய பாக்கியவான் கர்த்தர் உங்களை மிக மிக அதிகமான விதத்திலே ஆசீர்வாதத்தை அருளிந்து உங்களுடைய வாழ்க்கை இன்றை இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருக்கதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். வார்த்தைகளை கேட்குற நீங்கள் பிரியப்பட்டுட்டீங்க. ஆகையால் உங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்களெல்லாம் நீங்கி தேவனுக்குள்ள வார்த்தைக்குள்ளே வந்துட்டீங்க. ஆகையால் இந்த வார்த்தைக்குள்ளே வரும் பொழுது தேவன் இன்னைக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய உள்ள காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க. ஆனால் நீனும் சில காரியத்தில் பின்தங்கி இருக்கிறான். ஆகையால் இந்த காரியத்திலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும். இந்த பணத்திலிருந்து முடியாத பட்சத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். நீ கடத்தில் இருக்க அதிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும். உனக்கு மற்ற காரியங்கள், குடும்பத்தில் உள்ள இந்த வீடு கட்டணும், மற்ற பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கிற இந்த காரியத்திலிருந்து நீ அது பிரயாசப்படுறியா, அதிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும். அதிலிருந்து எல்லாத்தையும் முடிக்கிறவனாக, ஜெயம் கொள்ளுகிறவனாக நீ இருக்க வேண்டும் என்று அவர் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பணத்தை எப்படி நீ பெருகி உன்னுடைய சமுதாயத்தில் நீ ஒரு கிராமத்திலிருந்து நீ தான் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று அவர் உங்கள் மேல் மனதுருங்கி உங்கள் மேல் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தையும் பொழிகிறார். எப்படி ஆசீர்வாதத்தை பொழிகிறார்? இன்று இருப்பதை விட நீ 1000 மடங்கு பெருவாய் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த 1000 மடங்கு எப்படி பெருகுவது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் இப்போ இருக்கிறத பார்த்து ஒரு 2 மடங்கு பெருகினாலே போதுங்க, 1000 மடங்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆனால் தேவன் பாருங்கள், சும்மா இப்படி கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாது. ஆசீர்வாதத்தை அளவற்ற விதத்தில் ஆசீர்வாதம். ஏனென்றால் அவரிடத்தில் இந்த அண்டா சராசரி படைத்தவர், இந்த உலகத்தையே அவர் உண்டாக்கின அவரிடத்தில் இல்லாததா கேட்கும் பொழுது கொஞ்சம் பெரிதாகவே கேளுங்க. இது போதும் அது போதும், நான் ஒரு புழு பூச்சி இப்படிலாம் பேசாதுங்க. அவர் நம் தகப்பன். ஆகையால் அவரிடத்தில் நாம் நின்று கேட்கும் பொழுது அவர் ஒரு குறைவில்லாமல் நமக்கு எல்லாத்தையும் தருகிறார் பாருங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த பணத்தை நான் எப்படி அதிகமாக்க, அந்த பணத்திலிருந்து அந்த பணத்தை நான் எப்படி பெருக்க, அந்த பணத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை திறனை மாற்றுவதற்கான அந்த வழி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அந்த வழியை தான் தேவன் சொல்லுகிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். அந்த ஒரு அருமையான ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. அந்த விதைப்பு அறுப்பு தேவன் பாருங்க ஒன்றோடு ஒன்று இணைத்து விட்டார். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். விதைங்கள், அப்பொழுது உங்களுக்கு அறுவடை உண்டாகும். பாருங்கள், வெறும் விதைச்சிட்டு மட்டும் விவசாயி படுக்க மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் 2-3 மாதம் கழித்து கண்டிப்பாக அறுவடை உண்டு அப்படின்னு. அதே போல் தான் நீங்கள் இன்றைக்கி விதைச்சிருக்கீங்க. இப்போ நான் செய்கிற அந்த ஊழியத்துக்கு அதுக்கான நம்பர் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களால் ஏண்ட உதவியை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சாங்களா, உங்களால் ஏண்ட உதவி செய்கிறீங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏன் நான் செய்யணும், எப்படி செய்யணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதில் வரவே கூடாது. தேவன் சொல்லியிருக்கிறார், விதைக்கு அறுப்பு. நான் தேவன் பிரமாணத்தின்படி நான் செய்ய போகிறேன். உங்களுடைய எண்ணங்கள் வேறு விதமாக செயல்படக்கூடாது. தேவன் சொல்லியிருக்கிறார், என்னால் ஏண்ட உதவியை நான் செய்ய போகிறேன். ஆக இன்று முதல் அதை நான் தொடங்கப் போகிறேன். ஏண்ட உதவிகளை செய்வதற்கு நான் ஆயத்தமாகிவிட்டேன் என்று நீங்கள் எழும்பும் பொழுது கொடுக்க நீங்கள் எழும்பிட்டீங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் விதைக்க ஆரம்பிக்க போகிறீங்க. என்னைக்கு தன்னுடைய விவசாயி தன்னுடைய விதையை தன்னுடைய அந்த நிலத்தில் போடுறானோ அங்கே தேவனுடைய பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அப்போ அங்கே பெருக்கம் உண்டாகிறது. அதே போல் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை என்னைக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுது தேவனுடைய பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நீங்கள் பணத்தை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு குறைவே இருக்காது வாழ்க்கையில். பாருங்கள், கொடுக்குறவர்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு அவங்க இப்படி தான் அவங்க பெருகி இருக்காங்க. நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் பணத்தை எப்படி பெருகிங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி நடத்தான், பல சம்பளம் கொடுக்குறான், அதை கொடுக்குறான், இதை செய்கிறான், அப்படி பண்ணுறான். கொடுக்குறவனாக மாறிவிட்டான். அவன் கொடுக்குறான், எல்லாத்தையுமே அவன் கொடுத்து பல குடும்பங்களை அவன் வாழ வைக்கிறான் இல்லையா? அப்படி நீங்கள் கொடுக்குறவனாக மாறும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை திறனை பல 1000 மடங்கு பெருகும். இப்படித்தான் தேவன் இந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை பாருங்கள், யோசனைகளில் பெரியவரே, செயலில் வல்லவருமாக இருக்கிறவர். அவர் நமக்கு யோசனை கொடுக்கிற பெரிய வல்லமாக இருக்கிறவர். அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகள் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. இப்படி மனுபுத்திரர் நம்மேல் அவர் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. யாரிடால் நான் உயர்த்த வேண்டும், ஏனென்றால் அவர் என்ன செய்கிறார், என்னை நோக்கி பார், என்னுடைய பிரமாணத்தை அறிந்து கொள், நான் சொல்லுகிற வார்த்தை நீ கீழ்ப்படி அப்படின்னு சொல்லும்போது பாருங்க,
அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி இவன் எப்பண்டா விதைப்பான், இவன் எப்பண்டா இந்த கையில் இருக்கிற பணத்தை ரிலீஸ் பண்ண போகிறான், நான் வேலை செய்யறதுக்கு அவரு ரெடியாக இருக்கிறார். அவருடைய வல்லமை எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாருங்கள். அவர் தான் சொல்லியிருக்கிற இந்த நோயிட்டவங்கள்லாம் குணமாக்குறவங்களுக்கு எப்படி சொன்னார், நீ விசுவாசிக்கிறாயா? அவர்கிட்ட வல்லமை இருக்குது. அவர் வல்லமை தான், அவர் தான் அதை குணமாக்குறார். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார், ஏன் என்ன சொல்கிறார், அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறார், உன் விசுவாசத்தின்படி நடக்க கடவுள்னு சொல்கிறார். தேவனிடத்தில் வல்லமை இருக்குது. அவரே ஜீம்புமா பண்ணிட்டு எல்லாத்தையும் போயிட்டே இருக்கலாம் எல்லாமே. ஆனால் மனிதனிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசிக்கிறார், கர்த்தர் என் கர்த்தர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். கர்த்தர் தான் எனக்கு விதைப்பு அறுப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை இன்று முதல் நான் விதைக்க ஆரம்பிக்க போகிறேன். இன்று முதல் இவருடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எழும்பும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை இன்று இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருக போகிறது. ஆகையால் கொஞ்சத்தில் நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்து தேவனுடைய அந்த பிரமாணத்தை அறிய ஆரம்பிங்க. கொடுக்கும் பொழுது உங்கள் பெருக்கத்தை நீங்கள் பாருங்கள், எதிர்பாருங்கள். நான் அதை தான் சொல்கிறேன். சும்மா கொடுத்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது. தேவனுடைய அந்த பிரின்சிபலை நீங்கள் எதிர்பாருங்க. அது உங்களுக்கு வரும் பொழுது தான் நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படா கொடுக்கலாம், என்னடா எந்த நேரத்தில் கொடுக்கலாம், அவருக்கு எந்த நேரத்தில் வெள்ளி கொடுக்கலான்னு சொல்லி உங்களுடைய எண்ணம் எப்படியோ இருந்த எண்ணம், கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எப்படி மாறிட்டு பாருங்க. எப்படி மாறிச்சு? நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி. ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள். விதைப்பு அறுப்பை விட்டு விடாதீர்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க, தொடர்ந்து இந்த விதைப்பு அறுப்பை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். ஏனென்றால் நம்முடைய சப்ஸ்கிரைபர் யாருமே ஓட்டாண்டியாகவே இருக்கக்கூடாது. நீங்கள் செழித்து இருக்கணும். கோடான கோடி பணம் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் தான் பல கம்பெனிகளை நடத்தணும். நீங்கள் தான் அந்த ஒரு கிராமத்துலேயும் நீங்கள் தான் பணக்காரராக இருக்கணும். நீங்கள் தான் எல்லா விதத்திலையும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நீங்கள் தான் பெரிய தலைமைத்துவங்களும் பெரிய ஆளாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நானும் அதைத்தான் விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.